ஐடென்டிட்டி கொஸ்டின்ஸை பார்த்துட்டு இருக்கோம். சிம்பிளிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. 1/sec ப்ளஸ் tan theta 1/sec மைனஸ் tan theta a ப்ளஸ் பி a மைனஸ் பி a ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இது ஃபார்முலாவில் இருக்குது, ஐடென்டிட்டியில் இருக்குது. ஒன்றுன்னு பண்ணுறோம். இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு இதில் மைனஸ் இருக்குது, இதில் ப்ளஸ் இருக்குது. இந்த மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 sec theta வரும் ஈக்குவல் டு 1 வருது. இந்த சீக்கண்ட்டை இங்கே வச்சுட்டோன்னா அதாவது சீக்கண்ட்னா 1/cos thetaன்றது இதோட ஆன்சரை முடிச்சுக்கலாம். இல்லைன்னா இதை பேசிக்கான ஒரு இதுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தினோன்னா சீக்கண்ட்னா 1/cos theta தெரியும். 2 × 1/cos theta ஈக்குவல் டு 1/cos theta என்றது சீக்கண்டோட வேல்யூன்றதை பார்க்கலாம். இங்கே 2 வச்சுட்டோன்னா இந்த cos theta இங்கே போகும். 2 = cos theta. cos theta வேல்யூ 2ன்றது தான் இந்த கொஸ்டினோட சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர்ன்றதை புரிஞ்சிக்க முடியும். விஷயத்தை பார்க்குறோம். ஏற்கனவே தெரியும் நமக்கு எல்சிஎம் எடுக்கிறது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது, அதை ஏற்கனவே தெரிஞ்ச நாலேஜ் அப்ளை பண்ணுறோம். இப்போது கண்டுபிடிச்ச ஐடென்டிட்டியினுடைய வேல்யூ மெமரியில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணுறோம். பழைய லேர்னிங், புது விஷயம் ரெண்டுத்தையும் இன்கராக்ரேட் பண்ணி பொறுமையாக ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுலேருந்து மறுபடியும் பழைய பேசிக்கான இதை கொண்டு வரோம். இப்போது நம்ம லைஃப்பில் ரியல் லைஃப்லேயும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா பழைய விஷயத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கிறோம், புதுசாக லேர்ன் பண்ணுறதையும் எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் இணைச்சி ஒரு சொல்யூஷனுக்கு வரும். பழைய ரிஃப்ளெக்ஸாக பழைய பழக்கத்துலேருந்தே ஒரு ஆன்சருக்கு வந்துடக்கூடாது. புதுசாக அன்கான்ஷியஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கணும், சப்கான்ஷியஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கணும், கான்ஷியஸாக இப்போ லேர்ன் பண்ண விஷயத்தையும் எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் பொருத்தி இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற இடத்துலேருந்து இந்த சொல்யூஷனை நம்ம கொண்டு வரோம். பழைய சொல்யூஷன் மெத்தட்லேயே இப்படி போட்டுட்டு இப்படி விடல. இந்த ஒவ்வொரு ப்ரெசண்ட்லேயும் புதுசாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தேவைப்படுது. அதையும் யூஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும்ன்றதை நம்ம இது மூலயமா லைஃப் லெசனாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி.